இன்றைய வேதவசனம் யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமேன். யார் வந்து உணர்த்துவார்? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்ற வார்த்தையின்படி நம் தேற்றரவாகிய பரிசுத்த தேவ ஆவியானவரே நம்மை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் என்கிறபடி நம் கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்று விசுவாசியாமல் இருப்பது பாவம். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் என்கிறபடி நம் கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதே நீதி. இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்கிறபடி லூசிபர் ஒரு தேவதூதனாக இருந்தும் அவன் பொல்லாப்பின் நிமித்தம் சிலுவையில் தலை நசுக்கப்பட்டு நியாய தீர்க்கப்பட்டதே நியாய தீர்ப்பு. இப்படி நம் கிறிஸ்து சிலுவையில் பிசாசை வென்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற நீதியை விசுவாசிப்பவர்களே நம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். எங்கள் பாவம் நீக்கி எங்களை விசுவாசத்தில் நடத்தும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.